இன்றைக்கு நாம் தேவ செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அல்லேலூயா. நாம் பெற்றிருக்கிறதான இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பிள்ளைகளின் மேல் அக்கறையா இருப்பதை போலவே அல்லது அதற்கு மேலாகவே தேவன் நம்முடைய பிள்ளைகள் மேல் அக்கறையுடையவராயிருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்களை கேட்பீர்களானால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்களுடைய பிள்ளைகள் படக்கூடாது, ஆகவே எப்படியாயிலும் கஷ்டப்பட்டு அவர்களை படிக்க வைக்கிறோம், எப்படியாயிலும் அவர்கள் நல்ல நிலைமை அடைய வேண்டும், நான் பட்ட பாட்டை அவர்கள் படக்கூடாது என்று சொல்லி எல்லா பெற்றோர்களும் விரும்புவார்கள். அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன் பெற்றோர்கள் கடினமாய் உழைக்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்காக அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் அவ்விதமாக பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டி, எப்படியாயிலும் நான் ஒரு வீடற்றவனாயிருந்தேன், என்னுடைய பிள்ளைகளோட நல்ல வீட்டிலே தங்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட நல்ல நோக்கங்களோடு கூட பெற்றோர்கள் வாழுகிறார்கள். அல்லேலூயா. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாது, என் பிள்ளை நல்லா இருக்கணும், அது ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரணும், அப்படியெல்லாம் பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். எந்த பெற்றோரை கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க, எப்படியோ போகட்டும், நான் பெத்துட்டேன் வளர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகள் நன்றா இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனாலும் அவர்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும், எவ்வளவுதான் பாடுகளை பட்டாலும் அந்த பிள்ளைகளை ஒரு அளவுக்குத்தான் மேலே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு இருக்குமானால், நன்றாய் படிக்கிறவர்களா இருந்தால், நன்றாய் கடினமாய் வேலை செய்கிறவர்களா இருந்தால் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். பிள்ளைகள் ஒத்துழைக்காவிட்டால் அதுவும் நடக்காது. ஏனென்றால் இவர்களுடைய பலனும் இவருடைய முயற்சியும் கொஞ்சம் அற்பமானதுதான். அவர்களால் அதைத்தான் செய்ய முடியும். சொல்லுவாங்கல்ல, சில வேளையில +2 முடிச்ச உடனே அப்பா சொல்லுவாங்க, இனி என்னால படிக்க வைக்க முடியாது, காலேஜுக்கெல்லாம் அனுப்ப முடியாது, என்னால முடிஞ்சது செஞ்சுட்டேன், நீ எப்படியாவது இனி நல்ல நிலைமைக்கு வந்துருன்னு சொல்லுவாங்க. எல்லா பெற்றோரும் அதை சொல்லுவாங்க. ஒருவேளை கல்லூரிக்கு போன பிறகு கூட அப்படி சொல்லுவாங்க. ஏனென்றால் தங்களால் முடிந்த அளவிற்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் செய்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உபாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும், இங்கே சொல்லியிருக்கார், நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு. ஆண்டவர் எப்போதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோடு பேசுகிறாரோ அப்போதெல்லாம் அவர் அவருடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், நம்ம வீட்டுக்கு போன உடனே அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அப்படியானால் எல்லாருடைய அக்கறையுமே நம்முடைய பிள்ளைகள் மேலதான் இருக்கிறது. அல்லேலூயா. அதை போலதான் ஆண்டவர் நம்மை காட்டில் அக்கறையுடையவர்களாக எப்பொழுதெல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும், எப்பொழுதெல்லாம் எந்த காரியத்தை சொன்னாலும் அவர் நம்முடைய பிள்ளைகள் மேல் அக்கறை கொண்டவராயிருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய். என்ன சொல்லுகிறார்? நீயும் உன் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னா என்னுடைய கற்பனைகளை கைக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா அவங்களை நல்லா படிக்க வை, நிறைய சம்பாதிச்சு வை, நிறைய சொத்து சுகம் சேர்த்து வை அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. சொத்து சுகங்கள் இன்றைக்கு ஒருவன் கையில் இருக்கு, நாளைக்கு ஒருவன் கையில இருக்கும். சொத்து ஒருவன் கையில இருந்தா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வேலையே இல்லை, அப்படித்தானே?
ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வேலையே இல்லை. இன்னைக்கு ஒருத்தன் வாங்குறான், அதை ஒருத்தனுக்கு விற்கிறான், நாளை அதை இன்னொருத்தனுக்கு விற்கிறான். ஒரே ஒரு சொத்து பல முறை பதிவு செய்யப்படுகிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது, கை மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் வாழுது. அல்லேலூயா. அப்படியானால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் நன்றாய் இருக்க வேண்டுமானால், இங்கே சொல்லி இருக்கிறார், உனக்கு நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய். என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நாம் நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? கர்த்தருடைய கட்டளையும் கற்பனையும் கைக்கொள்ளணும். அதாவது பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் நன்றா இருக்க வேண்டுமானால் பெற்றோர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற நியமம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றா இருக்க வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:3 வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறதோட ஆண்டவர் நிறுத்தல. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களை கொடுப்பேன். சொல்லுமா, எங்க எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவர் தம்முடைய தாசர்களோடு பேசும் போதெல்லாம் அவர் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சந்ததிகளை நினைவு கூறுகிறார். அவருடைய சந்ததிகளுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நாம், அதாவது பெற்றோர்களுக்கான இந்த ஒரு செய்தி நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கான ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் நாம் நம்முடைய பிள்ளைகள் மேலே, நம்முடைய சந்ததிகள், வருங்கால சந்ததிகள் மேல் அக்கறையாய் இருப்பதை காட்டிலும் ஆண்டவர் அதிக அக்கறையுடையவராய் இருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு தடவை அவர் கொடுக்கும் போதும், ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும், நீயும் உன் பிள்ளைகளும் நீயும் உன் சந்ததிகளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சந்ததி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓரிரு இடங்களில் மட்டும்தான் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார், மற்ற இடங்கள் எல்லாம் சந்ததிகள் என்று சொல்லுகிறார். அப்படியானா நம்முடைய பிள்ளை, அந்த பிள்ளையுடைய பிள்ளை, பிள்ளையுடைய பிள்ளை, சந்ததிகளை எல்லாம் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். சொல்லுமா, நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பதனாலே, நாம சர்ச்சுக்கு வர்றதுனால, நாம ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதுனால நமக்கு இல்ல பலன், நமக்கு பின்வரும் சந்ததிக்கு. அப்பா, நம்முடைய சந்ததி நல்லா இருப்பதற்காக நாம் ஆலயத்துக்கு வரணும், நாம ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் சந்ததிக்கு இதையெல்லாம் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் நாம் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்போது நம்முடைய சந்ததிகளுக்கு தேவன் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லும் போது விதமாய் சொல்லி இருக்கிறார், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம்? ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்? ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்? ஏன் கஷ்டப்பட்டு ஆலயத்துக்கு வர்றோம் அப்படின்னா நமக்காக இல்ல, நம்முடைய சந்ததிகளுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்படியானா நம்முடைய வருங்கால சந்ததியின் மேல் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவளுக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்காக நாம் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறோமோ சேர்த்து வைக்கலையோ, அவங்கள படிக்க வைக்கிறோமோ படிக்க வைக்கலையோ, நம்மால இவ்வளவுதான் முடியும்னா இட்ஸ் ஓகே. பட் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா நம்முடைய சந்ததிகளுக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
உபாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, உபாமம் 12:25 வாசிக்கிறோம், நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் செய்வதினால். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, செய்வதினால், நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால், நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால் கிடைக்கிற பலன் என்ன? நீயும் உன் பிள்ளைகளும் உன் பின்வரும் சந்ததிகளும் நன்றாயிருக்கும்படி நீ அதை செய்யாதேன்னு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதை செம்மையானதை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு பின்வரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒன்றை மனதிலே உறுதியாய் கொள்ளுங்கள், நாம் பிள்ளைகளுக்கு சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கிறோமோ சேர்த்து வைக்கலையோ, நாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும் போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய மனதிலே இருக்கிறது தான், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு. எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க. இல்ல, நான் கஷ்டப்பட மாட்டேன் பிள்ளைகளுக்காக அப்படி சொல்ற ஏதாவது பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் இல்லைன்னு அர்த்தம். எங்க மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அல்லேலூயா. உண்மையாய் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. நீ கர்த்தருக்கு, அந்த வசனம் ரொம்ப முக்கியம், நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்னொரு சந்ததிகளும் நன்றாயிருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படின்னா இங்கே நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது. ஏதோ ஒரு குறிப்பிட்டது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற வைப்போம். இங்க முக்கியமா என்ன? நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதனால் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பார்வையில இன்றைக்கு என் பிள்ளை சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், சர்ச்சு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான், பைபிள் படினா படிக்க மாட்டேங்கிறான், ஜெபினா ஜெபிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு எல்லாம் நம்ம ஒருவேளை சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஏனென்றால் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு மட்டும் கொடுக்கல, நம்முடைய பின்வரும் சந்ததிக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு பின்வரும் சந்ததி இருக்கும், அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமா, நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றா இருப்பார்கள். அல்லேலூயா. 28ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 28ஆம் வசனம், நீ உன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால், நல்லா கேட்டுக்கோங்க, நீ உன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தையும் கவனித்து கேள். அல்லேலூயா. உனக்கு பின்வரும் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டுமானால் இந்த ஆண்டவர் உனக்கு கற்பிக்கிற கற்பனைகளை கவனித்து கேள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் மேல் எவ்வளவு அக்கறை கொண்டவராய் இருக்கிறார். ஒவ்வொரு முறை சொல்லும் போது நீயும் உன் சந்ததியும், நீயும் உன் பிள்ளைகளும், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றெல்லாம் ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்க காரணம் என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவளுக்கு தேசத்தை கொடுக்க சித்தமாயிருக்கிறார். அவள் நன்றாயிருப்பதற்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அது நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள், என் பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள். நான் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறேன், நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறேன், ஆகவே என்னுடைய பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் வாழ்ந்தார்கள், கர்த்தருக்காய் ஊழியம் செய்தார்கள். நாங்கள் நன்றாயிருக்கிறோம். என்னுடைய சந்ததி நன்றாயிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய சந்ததிகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள், அவருடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சமீபத்திலே இந்த சூலூர்ல ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு ஒரு யூகேல எங்க இங்கிலாந்துல இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்களாம். ஃபேமிலி வந்து அவங்க பேசி கொண்டிருக்கும் போது கேட்டாங்களா, நீங்க இங்கிலாந்துல எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டாங்களா. அப்ப அவங்க சொன்னாங்களா, நாங்க உங்க பாஸ்டர் பேர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க.
எங்க பாஸ்டர் பேரு ஃபின்னி அப்படிங்காங்க. ஃபின்னியா? ஆமா, அவர் கோயம்புத்தூர்காரரானா அப்படி சொன்னாங்களா? அப்படியா, கோயம்புத்தூர்காரரா? அவங்க வைஃப் பேர் என்ன? சௌமியா அப்படின்னாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது தெரியுமா? அல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது தெரியுமா? கர்த்தர், நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், தேசம் அறிய செய்கிறார், அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றோம், நீங்க கர்த்தரை பின்பற்றுங்க, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. உபாமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உபாமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் நான் வசனம். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, நீயும் உன் பிள்ளைகளும் நீயும் உன் சந்ததியும் பிழைப்பதற்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். ஒரு சொல்லுமா? அவன் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான், அவன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான். விடுங்க, அதெல்லாம் விடுங்க, அந்த டென்ஷனை விட்டுருங்க. அந்த டென்ஷன், பிள்ளைகள் மேல இருக்கிற டென்ஷன் நீங்க விட்டுறணும். இப்படி பண்றானே, இப்படி பண்றானே, ஜெபிக்க மாட்டேங்கிறானே, சர்ச்சுக்கு ஒழுங்கா போற மாட்டேங்கிறானே, இப்படி 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 எல்லாம் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இருக்குமானால் அந்த டென்ஷனை விட்டுருங்க என்றால் ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்றா இருப்பதற்கு நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். சொல்லுமா? நீ என்றால் யாரு? பெற்றோர், தாய், தகப்பன். அல்லேலூயா. பிள்ளைகள் நன்றாயிருக்க பெற்றோர் தேவனை சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும். நீ ஜீவனை தெரிந்து கொள், உன் சந்ததியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. என்றால் சந்ததிகள் மேல் அக்கறை கொண்ட ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நோவாவை குறித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிற, நோவா அன்று வாழ்ந்த ஜனங்கள் மத்தியிலே நீதிமானாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்குமையில் நீதிமானாய் காணப்பட்ட நோவா, லோத் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோவா கர்த்தருடைய கண்களிலே நீதிமானாய் வாழ்ந்தான். அதன் நிமித்தமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். போதும். அல்லேலூயா. யார்தான் நீதிமான்? நோவா. யார்தான் நீதிமான்? நோவா தான் நீதிமான். நோவாவுடைய பிள்ளைகள் அல்ல, நோவா பிள்ளைகள் அல்ல. ஆனால் நீதிமானுக்கு நிமித்தமாக, அவன் நீதிமானாய் காணப்பட்டது நிமித்தமாக, அவன் தேவனுடைய மனுஷனாய் காணப்பட்டதினாலே இப்பொழுது அவனும் அவன் வீட்டார் அனைவரும் பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்ப எதிர்காலத்துல வருகிற ஆபத்திலிருந்து, வருகிற பிரச்சனையிலிருந்து உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே நீதிமானாயிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருங்கள். பிள்ளைகளை குறித்த கவலையை விட்டு விடுங்கள், இந்த டென்ஷனை விட்டு விடுங்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவர்களுக்காக திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் எந்த இடத்திலேயாவது உங்களை பிடிப்பார், எங்கிருந்தாவது கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுவார், என் பிள்ளைகளுக்காக திட்டம் வைத்திருக்கிறார், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். அல்லேலூயா. சந்ததி யாருடைய சந்ததி? நோவாவின் சந்ததி. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. நோவா நீதிமானா இருந்தார், அவனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆகவே என்ன நடந்தது என்று பார்க்கிறோம். அங்கே நோவாவையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய குமாரரையும் அவனுடைய குமாரின் மனைவிகளையும் கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பின்னால நீங்க பார்க்கும்போது நோவாவுடைய பிள்ளைகள் அவ்வளவு நல்ல பிள்ளைகள் இல்ல. சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாலே பல காரியங்கள் நடக்கிறது. நோவாவுடைய பிள்ளைகள் அவ்வளவு சரியான பிள்ளைகள் அல்ல. ஆனாலும் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், நீயும் உன் சந்ததியும், உனக்கு முன் சந்ததிக்கும். அல்லேலூயா. நோவாவுக்கு இதே வாக்குத்தத்தத்தை தான் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிமித்தமாக நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம்
24ஆம் வசனத்திலே கர்த்தர் ஈசாக்கோட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனுடைய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் தாய் சந்ததியை பெருக பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா. ஈசாக்கு ஒண்ணு செய்யல. ஈசாக்கு பத்தி பெருசா எங்கேயாவது சொல்லியிருக்கா? இல்ல. அப்புறம் சில காரியங்கள் சொல்லி இருந்தாலும் ஈசாக்கு எதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டான் என்றால் ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் யாரு? ஈசாக்கோட யாரு? தகப்பன். தகப்பன் நிமித்தம் மகனும் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால இங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு, இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்க ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. நீங்க ஆண்டவருடைய வழியில நடங்க. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுவார். பிள்ளைகளை குறித்த கவலையை விட்டு நீங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு பின் செல்லுங்கள். நீங்கள் ஆண்டவருக்காய் வாழுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லியிருக்கு, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ விசுவாசித்தால் நீதான் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அப்படி சொல்லல. நீ கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்யப்படுவீர்கள்? காப்பாற்றப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நம்ம குடும்பத்துல நாம ஒருத்தங்க அது தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், 2 பேரா இருந்தா சூப்பர். ஆனா ஒரே ஒருத்தர் தான் நான் ஆண்டவரை ஆராதிக்க முடிகிறது, நாங்க ஆண்டவருக்காய் வாழ முடிகிறது, என் கணவன் ரட்சிக்கப்படல அல்ல என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படல, நான் மட்டும்தான் ஆண்டவரை தேடுறேன்னா உங்க ஒருவராலே உங்களுடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இட்ஸ் கிரேட். அது பெரிய காரியம். அல்லேலூயா. ஒருவன் நிமித்தமாக, ஆபிரகாம் ஒருவன் நிமித்தமாக அவனுடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம் நிமித்தமாக நம்முடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனங்களிலே வாசிக்கிறோம். அங்கே ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு பிறக்க போற அவன் மகன் எப்படி இருப்பான்னு தெரியாது, மகன் எப்படி இருப்பான்னு தெரியாது, அவனுடைய மகன் எப்படி இருப்பான்னு ஆண்டவருக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பேர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். எதனால? ஆபிரகாம் கர்த்தரை நேசித்தார். ஆபிரகாம் கர்த்தருடைய மகனாக வாழ்ந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்குள் தன்னை கர்த்தர் சொன்னதை செய்தான். அதனாலே அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாசிக்கலாம் அடுத்த வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலே சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கப்படும். நீ என் சொல்லுக்கு ஒரு தனி மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே இங்கே சொல்லுகிறார், உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் பெற்றோர்கள் நீங்க ஆண்டவரை அதிகமா தேடுங்க, நீங்க ஆண்டவரை தேடுங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்கன்னு சொல்றேன்னா, உங்களுடைய சந்ததிக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற வழி நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கர்த்தருக்குரிய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே என்ன சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காவிட்டாலும், எத்தனை சொத்து சேர்த்தாலும் சேமித்து வைக்க முடியாவிட்டாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாக, உங்கள் ரட்சிப்பின் மூலமாக உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் சொல்லும்போது உன் சந்ததிக்குள், அல்லேலூயா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், நீ என்றால் ஒருவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே
உன் சந்ததிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமானவளை வாழணும் யோசித்து பாருங்களேன். நம்ம ஒருத்தர் மூலமாக நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வழி, நீ கர்த்தரை தேடு, நீ கர்த்தருக்கு பிரியமாய் நட, கர்த்தருடைய வசனத்தின்படி நட. அல்லேலூயா. வேறு என்ன செய்யறதையோ செய்யற, சாப்பிடுறியோ சாப்பிடலையோ, வீடு இருக்கோ காடு இருக்கோ, இதெல்லாம் மேட்டரே இல்லை. தட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். எதுதான் மேட்டர் என்றால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், நீ ஒருவன் ஒருத்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உனக்குள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஏன் சர்ச்சுக்கு வரணுங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியுதா? யோசித்து பாருங்க. உலகத்துல நம்ம இப்ப எல்லாம் எதையும் மிச்சம் பண்ண முடியாது, எதையும் சொத்து சுகமெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. கை கட்டுறத வாய் கட்டுறது இல்ல. இன்னைக்கு சொத்து சுகம் இனி சேர்க்கிறதெல்லாம் மறந்துருங்க. ஏனென்றால் இந்தியாவின் இப்பொழுதைய நிலைமைப்படி எல்லா சொத்துக்களும் சுகங்களும் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுடைய கையிலே போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கடன்காரர்களாகி விட்டார்கள். இனி எதையும் சொத்து அவர்கள் சேரிக்க முடியாது. இனி கடனுக்காக அவர்கள் சொத்துக்களை வித்து அவங்க கையில கொடுக்கணும், அவ்வளவுதான் வேலை. யார் இனி சொத்து சுகமெல்லாம் சேர்த்து வைக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் வந்து கொண்டிருக்கிற நிலைமை. இப்பொழுது நிலைமை அதுதான். அதான சொல்றாங்க, இந்தியாவின் 98% சொத்துக்களும் சுகங்களும் சொத்துக்கள் எல்லாம் 2% ஜனங்கள் கையிலே போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். இனி வரும் நாட்களிலே அதுதான் நடக்க போகுது. என்ன நடக்க போறது? இருக்கிறவன் இல்லாதவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்ளுவான். ஜனங்கள் ஒன்றுமில்லாமல் மாறுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் கடன்காரர்களாய் விடப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்க முடியும்? பிள்ளைகளை படிக்க வைக்கிறதே கஷ்டம். யோசித்து பாருங்க. வளர்ந்த நாடுகளிலே கூட +2 வரையிலையும் கவர்மெண்ட் படிக்க வைக்குது. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும். அமெரிக்கா, இங்கிலாந்து போத தேசங்கள்ல எல்லாம் அப்படித்தான். +2 வரையிலும் அரசாங்கம் எந்த ஃபீஸும் இல்லாம அவங்களை படிக்க வைக்குது. எஜுகேஷன், மெடிக்கல் 2 ஃப்ரீ. அவங்களை சுகம் கொடுக்க ஆஸ்பத்திரி செலவுகள் 2 படிக்க வைக்கிற செலவு அரசாங்கத்தினுடையது. அவங்க எதையும் சேர்த்து வைக்க மாட்டாங்க, சொல்லிடுவாங்க, இனி நீ உன் காரியத்தை பார்த்துக்கோ. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய நாட்டில் நடக்க போறது. அப்படியானால் நாம் பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் ஏதும் வைக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு சொத்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொத்துவாக நீங்கள் வைத்துக் கொண்டீர்களானால் அவர் உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இத நான் சொல்லல, வசனத்தை படிச்ச போது என்னுடைய கண் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. நான் நினைச்சேன், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று. இல்ல, நான் கொஞ்சம் தான் ஆசீர்வதிக்கப்படுவேன், என் சந்ததிகள் தான் மிகுதியான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவரை தேடுங்கள், அதற்காக ஆலயத்துக்கு வாருங்கள், அதற்காக வசனங்களை கவனமாய் கேளுங்கள், கர்த்தரை வசனத்தின்படி நடவுங்கள். அப்பொழுது அது மிகப்பெரிய சொத்தாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை படிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு இந்தியாவுடைய சட்டம் புரிந்தது. இந்தியாவுடைய சட்டம் என்ன? என்னுடைய தகப்பனாருடைய சொத்து எனக்கல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு வாரிசு சொத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற சொத்தை என் கையில கொடுக்கல, என் பிள்ளைகளுடைய கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. அதானே நிலைமை, அதானே உண்மையான அந்த சொத்துக்களை குறித்த வாரிசு உரிமை அப்படித்தான் இருக்கிறது. அல்லேலூயா. பரம்பரை சொத்து என்றால் அதை நான் என்ன செய்ய முடியாது, என் இஷ்டத்துக்கு விற்க முடியாது. அது யாருக்குரியது? என்னுடைய பிள்ளைகளுக்குரியது. அல்லேலூயா. அதனால அதை போலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். 17 11மா? நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது, அப்படின்னா நாம மரிக்கும் போது உன் புத்திரனில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைநிறுத்துவான். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்படியானால் என்ன அர்த்தம்? நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஆசீர்வாதம் உடையவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. நீ உன் பிதாக்களிடத்திலே போகும் நாட்கள் நிறைவேறும் போதென்றால் நீ மரிக்கும் போது உனக்கு பின்பு உன் புத்தில் ஒருவனாய் உன் சந்ததி எழும்ப பண்ணி கர்த்தர் எழுப்புவார். நம்முடைய சந்ததிகள் எழும்ப பண்ணுவார். அவன் ராஜ்யத்தை சுதந்தரிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? எனக்கு வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். நான் படுற கஷ்டம், நான் கஷ்டப்பட்டு தான் ஆலயத்துக்கு வர்றேன், கஷ்டப்பட்டு தான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் ஆண்டவருடைய பிள்ளைய வாழ்றேன். பரவாயில்ல, எனக்கு பின்பு என் சந்ததியை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் நான் ஆலயத்துக்கு வர்றேன், அதுக்காகத்தான் இனிமே வரப்போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உபாமம் 4:37 வாசிக்கிறோம். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால், இங்க நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு, அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு, உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 37ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால். ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? பிதாக்களாகிய நம்மேலே கர்த்தர் அன்பு கூர்ந்தபடியால் நம்முடைய பின் சந்ததிகளை தெரிந்து கொண்டு அவருடைய சத்துருக்களை முறியடித்து தேசத்தை அவளுக்கு சுதந்திரமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியினாலே. அப்ப ஆண்டவர் நம்மிலே அன்பு கூர்ந்தால் நம்முடைய சந்ததிக்கு அது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தயவு செய்து மனதிலே கொள்ளுங்கள், நான் எப்படியாயிலும் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக் கொள்வேன், நான் எப்படியாயிலும் ஆண்டவர் என்னை அன்பு கூறும்படியாய் நடந்து கொள்வேன், நான் எப்படியாயிலும் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வேன். அது நிமித்தம் என் சந்ததி இந்த பூமியை சுதந்தரிக்கும். ஆண்டவர் என்னில் அன்பு கூறணும். அல்லேலூயா. அவ்வளவுதான். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவளுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு அவளுக்கு முன்பாக அவளுடைய சத்துருக்களை துரத்தி அவளுக்கு தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்தார். அல்லேலூயா. யோசித்து பார்க்க, எதை குறித்து சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்கள் பிதாக்களில் தேவன் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவருடைய பிதாக்கள் ஒன்றும் அந்த தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. அந்த தேசத்துக்கு நேராக கடினமான பாதை வழியாய் நடந்தார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள். ஒருவர் கூட அதை அனுபவிக்கல. உங்களுக்கு தெரியுமில்லவா? சுமார் 6 லட்சம் புருஷர்கள் சென்றார்கள். அந்த 6 லட்சம் புருஷர்கள் அந்த கானான் தேசத்தை அவர்கள் ருசித்து கூட பார்க்கல. ஆனா அவருடைய சந்ததிகள் அதை ருசித்தார்கள். அந்த சந்ததிகள் அதை சுதந்திரித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஆச்சரியமான ஒரு காரியம். இங்கே அவர் சொல்லபோது அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுக்கு பின் சந்ததியை தெரிந்து கொண்டு அவருடைய கானான் தேசத்தில் சத்துருக்களை துரத்தி அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் செய்தார். ஹல்லேலூயா. நீங்க படுகிற பிரயாசம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை கொண்டு வராவிட்டாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனிமே நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவரை வழிபடுகிறேன்? நான் எதற்காக கஷ்டப்பட்டு ஆலயத்துக்கு செல்லுகிறேன்? ஏன் நான் எதற்காக ஆவிக்குரியவனா இருந்து கொண்டு கஷ்டப்படுகிறேன் என்றால் எனக்காக இல்ல, என் பின்வரும் என் சந்ததிக்காக நான் கஷ்டப்படுகிறேன். இந்த விசுவாச வாழ்க்கை சற்று கடினமானதுதான். இந்த விசுவாச வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த கஷ்டங்களின் மத்தியிலும் நான் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டு அவருக்காய் வாழ்வேன். ஏனென்றால் அது என் சந்ததிக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 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 சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம். எங்கள் அம்மா அப்பா பட்ட பாடெல்லாம் நிறைய நினைவு கூறுகிறேன். அதுல ரொம்ப கடினப்பட்டார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் அவருடைய சந்ததிகளாய் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காண முடியும். உங்களுடைய பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள். எதனால? நீங்கள் கர்த்தருடைய அன்பை பெற்றுக் கொண்டதினாலே, கர்த்தர் உங்களிலே அன்பு கூர்ந்தபடியினாலே. அல்லேலூயா. அதனாலே கர்த்தர் நம்முடைய சந்ததியை பலுகி பெருக பண்ணுவார். ஆதியாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். ரலீலா சொல்லுமா? பெருகணும்னா அவங்களுக்கு நிறைய குழந்தை பிறக்கணும். ரலீலா சொல்லுமா? பெருகணும்னா அவங்களை வளர்க்கறதுக்கான வழி இருக்கணும். அல்லேலூயா. அது எல்லாம் உண்டாகும். அது எல்லாம் உண்டாகும். உன் சந்ததியிலே மலடுகள் காணப்படுவதில்லை. உன்னை சுற்றில் உன் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளை போலிருப்பார்கள். அல்லேலூயா. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். நாம் நினைக்கிறதுக்கு அதிகமாக நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 13:16 சொல்லப்பட்டிருக்கிறது, சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆமா, சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பெருகணும்னா அது சாதாரண விஷயம் அல்ல. பெருகணும்னா நிறைய குழந்தைகள் பெறணும், நிறைய பொருளாதாரம் இருக்கணும். அப்பதான் பெருக முடியும். இல்லாவிட்டால் எப்படி பெருக முடியும்? ஒருத்தர் இப்ப நம்ம எல்லாம் ஒரு குழந்தை அல்ல 2 குழந்தைன்னு வச்சுட்டோம். ஏன்? ஒரு குழந்தை வளர்க்கறதுக்கே பெரிய பாடு. அதனால 1 போதும். சிலவங்க 2 குழந்தை எப்படியாவது வளர்க்கலாம், அதனால 2 போதும் அப்படிங்கிறாங்க. ஏன் நிறைய பெத்துக்கல வளர்க்க முடியாது? அதான காரணம். ஏன் 2ஓட நிறுத்திடுறாங்கன்னா, வேண்டான்னு இல்ல, இந்த 2ஐயே எப்படியா காப்பாத்தினா போதும், இந்த 2ஐயே எப்படியா நல்லா வளர்த்தா போதும் அப்படிங்கறதுக்காக 2ஓட நிறுத்துறோம். அதானே உண்மை. எல்லாரும் அதான உண்மை. இப்ப நிறைய வசதி இருக்குன்னு வைப்போம். ஆமா, எத்தனை குழந்தைகள் வேணாலும் பெத்துக்கலாம், வளர்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த அளவுக்கு பெருகணும்னா அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்தாதான் பெருக்கம் உண்டாகும். அதை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதிர்காலத்திலே நம்முடைய சந்ததியினர் நிறைய பெத்து நிறைய பலுகி பெறுவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியின் தூளை போல பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் நம்முடைய சந்ததிக்கு வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர்களை அதிகமாக அன்பு கூறுவோம். ஆண்டவரை, என்னால தான் என் சந்ததிக்கு எதுவும் செய்ய முடியல, ஆனா என் சந்ததிக்காக நீங்க நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், நிறைய திட்டம் வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்களே, அதனால நான் உம்மை நம்புறேன், நான் உம்மை பின்பற்றுவேன், நான் உமக்காக வாழ்வேன் என்று எல்லா பெற்றோர்களும் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு வசனத்தை பார்த்தேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 35:12 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய சந்ததியிலே ராஜாக்கள் பிறப்பார்கள். உன்னுடைய சந்ததியிலிருந்து கர்த்தர் டாக்டர்களை எழுப்புவார். உன்னுடைய சந்ததியிலிருந்து கர்த்தர் விஞ்ஞானிகளை எழுப்புவார். உன்னுடைய சந்ததியிலிருந்து கர்த்தர் என்ஜினியர்களை எழுப்புவார். உன்னுடைய சந்ததியிலே பெரிய பெரிய அதிகாரிகள், IPS IAS அதிகாரிகள் உருவார்கள். அதுதான் ராஜாக்கள். அல்லேலூயா. அதிகாரம் பெற்றவர்கள் தான் ராஜாக்கள். இன்றைக்கு நாம இப்படி இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அல்லேலூயா. ராஜாவா பாஸ்டர்? ஏன் சந்ததியில? ஆமா, உன்னுடைய சந்ததியில் தான், உங்களுடைய சந்ததியில் தான் ராஜாக்கள் கூட பிறப்பார்கள். ஆண்டவர் சொன்னது மாறவே மாறாது. ஒருவேளை நீங்கள் கண் முழித்திருக்கிற வேளையில நடக்கலாம், ஒருவேளை நீங்கள் கண் மூடின என்று நடக்கலாம், ஆனால் கர்த்தர் சொன்னது நிறைவேறும். அவர் உன் சந்ததியில், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய சந்ததியிலே ராஜாக்கள் எழும்புவார்கள், என்னுடைய சந்ததியிலே டாக்டர்கள் எழும்புவார்கள், என்னுடைய சந்ததியிலே என்ஜினியர் எழும்புவார்கள், என்னுடைய சந்ததியிலே விஞ்ஞானிகள் எழும்புவார்கள், என்னுடைய சந்ததியிலிருந்து பிரதமர் எழும்புவார், என்னுடைய சந்ததியிலிருந்து மந்திரிமார்கள் எழும்புவார்கள்.
அல்லேலூயா. என்னுடைய சந்ததியிலிருந்து பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். என்னுடைய சந்ததியிலிருந்து தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமாண்டவரே, என்னுடைய சந்ததியிலே அது உண்டாகட்டும். என்னுடைய சந்ததிக்கு அப்படி செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். உன் சந்ததியின் மேல், உன் சந்ததியின் மேல், இங்க இருக்கிற உங்கள் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல், உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஊற்றுவேன். ஆவியை ஊற்றுவார், ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் நம்முடைய சந்ததியின் மேலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இருக்கிற நிலைமையை பாராதீர்கள். தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுடைய சந்ததியிலே நிறைவேறும். உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பெரியவர்களாகிய பெற்றோர்களாகிய நாம் ஆலயத்துக்கு வருவதனாலே, ஆண்டவரை தேடுவதனாலே நமக்கல்ல பிரயோஜனம், நம்முடைய சந்ததிகளுக்கு பிரயோஜனம். நம்முடைய சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதம். நம்முடைய சந்ததிகள் மேல் தேவன் பிரியமாயிருப்பார். நம்முடைய சந்ததியிலிருந்து ராஜாக்களும் எழும்புவார்கள். அல்லேலூயா. அதற்காக நாம் ஆண்டவரை தேடுவோம். என்னுடைய கண்களில் நான் இத்தனை வருடங்களாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை என்று சொன்னீர்களானால் அதற்குத்தான் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட அந்த மனிதர்கள் ஒருவர் கூட கானான் தேசத்தில் பிரவேசிக்கவில்லை. ஆனால் அவருடைய சந்ததிகள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்நாளிலே அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் காணாவிட்டாலும் உங்களுடைய சந்ததிகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள். எத்தனை பேருக்கு வேணும் என்னுடைய சந்ததி, என்னுடைய சந்ததி அப்படி ஆசீர்வதிக்கப்படணும்? ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்கிறவர், அவர் சொல்லி செய்யாமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஆகவே நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். ஆண்டவர் மேல் பிரியமாயிருக்கும்படியாய் நடந்து கொள். ஆண்டவர் சந்ததியை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஜனங்களில் அநேகர் மிகவும் பிரயாசப்படுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக மிக மிக பிரயாசப்பட்டும் மிகப்பெரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை காண முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே, இந்த காலை வேளையிலே உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணினதற்காய் நன்றி. உன்னிடத்திலிருந்து, உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள் என்று சொன்னதற்காய் நன்றி. உன்னுடைய சந்ததிகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் சந்ததிகள் அப்பத்துக்கு இறந்து தெரிகிறது இல்லை என்று சொல்லி இருக்கிறேன். நான் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பு கடற்கரை மணலளவு பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. ஆகவே இந்த அனைத்து பெற்றோர்களும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கர்த்தருக்காய் வாழ எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருந்து கர்த்தருக்காய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.